தெலங்கானா மாநிலத்தில் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவனை மயக்க மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் செலுத்தி மனைவியே கொடூரமாக கொலை செய்துள்ளார். காதலனை ஏவி கணவனின் கதையை முடிக்க போட்ட திட்டம் தோல்வியில் முடிய இறுதியில் மனைவியே வெறிச்செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த கணவன் மயக்க மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் செலுத்தி உயிரை பறித்த மனைவி காதலனுடன் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டி கணவரை காவு வாங்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் நிஜாமாபாத் மாவட்டத்தில் வசித்து வந்தவர்கள் சந்தியா, ரவி தம்பதி. குடும்ப சூழ்நிலையால் ரவி வளைகுடா நாட்டிற்கு செல்ல சந்தியா மட்டும் ஊருக்குள் தனியாக வசித்து வந்தார். அப்பொழுது நிஜாமாபாத் இந்திராபுரி பகுதியைச் சேர்ந்த அனில் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் நட்பாக பழகியவர்களுக்குள் நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவில் பழக்கம் ஏற்பட்டது. அதில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து நேரம் செலவழித்து வந்தனர். இந்நிலையில் சமீபத்தில் வளைகுடா நாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய ரவி, இனி நான் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்லப் போவதில்லை, உள்ளூரிலேயே வேலை தேடிக்கொள்கிறேன் என மனைவியிடம் கூறியுள்ளார். ஐயோ, கணவர் ஊர்லேயே இருந்தார்னா அனிலோட எப்படி ஊர் சுத்த முடியும் என சந்தியா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து காதலனிடம் கூற, காதலனோ, கரு இப்படி பயந்து பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன் கணவனை விட்டுட்டு வந்துரு என கூறியுள்ளார். ஆனால் அதெல்லாம் நடக்காது, வேணும்னா அவரை நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடலாமா என சந்தியா ஐடியா கேட்டுள்ளார். இப்படித்தான் இருவரும் சேர்ந்து ரவியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். சம்பவத்தன்று மது அருந்தலாம் என கூறி அனில் ரவியிடம் பேச்சு கொடுத்துள்ளார். பின்னர் தலைக்கேறும் அளவுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து வாடிக்கு அழைத்துச் சென்று கீழே தள்ளிவிட்டுள்ளனர். ஆனால் அதிலிருந்து உயிர் பிழைத்தவரை அக்கம்பக்கத்தினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பின்னர் வீட்டிற்கு திரும்ப கொண்டு வந்தனர். கணவரை கொலை செய்ய நினைத்து அது முடியாமல் போன விரக்தியில் இருந்த சந்தியா இம்முறை தூக்க மாத்திரைகளை தண்ணீரில் கலந்து ஊசி மூலம் ரவியின் உடலில் செலுத்தி உயிரை பறித்துள்ளார். இக்கொடூரச் சம்பவம் போலீஸ் விசாரணையில் உறுதியாக சந்தியா அவரது காதலன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த வெங்கட் என்பவரையும் கைது செய்தனர்.